विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. श्री गुरुभ्यो नमः. भगवद्गीते 6வது अध्यायम्. श्री भगवानुवाच अनाश्रितः कर्मफलं कार्यं कर्म करोति यः स सन्न्यासी च योगी च न निरग्निर्न चाक्रियः. அஞ்சாவது அத்தியாயத்திலே கடைசியில முடிக்கிறச்ச தியான யோகத்துக்கு தேவையான சில ஸ்லோகங்களை சொன்னார். 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் வந்தது. இப்ப தியான யோகங்கிறது என்னன்னு விஸ்தாரமா சொல்றதுக்காக 6வது அத்தியாயம். இந்த தியான யோகத்துக்கும் ஆரம்பத்துல கர்ம யோகம் தேவைப்படும். கர்ம யோகம் இல்லாட்டா தியான யோகமும் வராது. அப்போ பகவத்கீதையில சுவாமி என்ன பண்ணுவார்? முதல்ல சாதனத்தை தானே வசதியா சொல்லுவார். சாதனம் சாத்தியம் இந்த 2ல எது சிரேஷ்டம் அப்படின்னு கேட்டா சாதனம்னு விடுவார். ஏன்னா அதுலதான் பிரவೃತ್ತಿ வர வைக்கணும். இப்ப தியான யோகத்துக்கு கர்மயோகம் சாதனமாக அமையிறதுங்கிற காரணத்தினாலே முதல்ல யோகத்தை பத்தி கொஞ்சம் வசதியா பேசியாச்சுன்னா இதுல பிரவೃತ್ತಿ வரும். இந்த சாதனத்தை வச்சுட்டு அவன் தியான யோகத்துக்கு ஏறுவான். மேல தியான யோகம் கூட நேரடியா புருஷார்த்தம் இல்லை. தியான யோகம் நமக்கு தியானத்துக்கு உபயோகம். தத்துவஜானம் மூலமாக நமக்கு அஜ்ஞான நிவர்த்தி ஏற்பட்டு மோட்சங்கிற பலம் ஏற்படும். இதுதான் இங்க உள்ள கிரமம். இதுல மாற்றமே கிடையாது. முதல் அத்தியாயத்திலேருந்து 18வது அத்தியாயம் வரை எங்க பார்த்தாலும் இந்த கிரமம் மாறாது. இப்படியேதான் இருக்கு. அங்கங்கே வசத்தியா சொல்றதெல்லாம் உண்டே தவிர தியானம்தான் மோட்சத்துக்கு சாதனம் அப்படிங்கிற விஷயத்துல எந்த மாற்றமும் இருக்கல. இப்ப ஸ்ரீ பகவான் வாச்ச பகவான் சொல்றார், அனாஸ்ரித கர்மபலம் காரியம் கர்ம கரோதி யஹா. எவன் ஒருவன் காரியம் கர்மா நித்தியம் செய்ய வேண்டிய கர்மாக்களை நித்திய கர்மாக்களை கர்மபலம் அனாஸ்ரித கரோதி, கர்ம பலத்திலே ஆசை வைக்காமல் அனுஷ்டிக்கிறானோ. அப்படின்னா என்ன? கர்ம பலத்துல ஆசை இல்லாமல் கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுங்கிறதுக்கு தான் கர்மயோகம்னு பேர். 2வது அத்தியாயத்திலேருந்து இப்படிதானே வந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த கர்மயோகத்தை எவன் செய்கிறானோ அவன் என்னமா புகழறார் பாருங்கோ. சன்னியாசி ச யோகி ச. அவன்தான் சன்னியாசி, நிஜமான சன்னியாசி அவன்தான் யோகி. அதாவது சன்னியாசினும் யோகினும் அவனை சொல்லலாம். யாரு? கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான் கிரகஸ்தன். அவன் பாட்டுக்கு கர்மபலத்துல ஆசை வைக்காம கர்மானுஷ்டானம் தன் கடமைன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கிறவனை புகழ்ந்து சொல்றார், இவனாக்கும் சன்னியாசி, இவனாக்கும் யோகி. அதோட நிறுத்தலே. ந நிரக்னிஹி ந சாக்கிரியா. நிரக்னிஹி ஆஹிதாக்னியாக இருந்து கிரமப்படி சன்னியாசத்தை வாங்கிட்டு அக்னியெல்லாம் விட்டானே அவனை தானே நம்ம சன்னியாசின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த காரியம் பண்ணாமல் சமாதியில உட்கார்ந்துட்டு இருக்கானே அவனை தானே யோகின்னு சொல்லுவோம். அவன்தான் யோகி. இவன் தான் சன்னியாசின்னு நினைக்க வேண்டாம். அவன் இல்லை, இவன் தான் நிஜமான சன்னியாசி. கர்மாவை விடாம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கானே பலத்துல ஆசை இல்லாமல், இவன் தான் நிஜமான சன்னியாசி, இவன் தான் நிஜமான யோகி. இது புகழ்ச்சிக்காக சொல்லப்பட்டது. அந்த சிங்கம் இல்லை,
இந்த தேவதத்தன் தான் சிங்கம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுங்களேன், இது ஒரு காவியம் தான், கவிதான் அப்படி சொல்லுவான். நிஜமான சிங்கத்தை சிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் சிங்கம் அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு ஒரு பிரசம்சை தெரியும், இவர் எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னு தெரியுறதோ இல்லையோ. இவர் சிங்கம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அந்த சிங்கமே சிங்கம் இல்லை, இதுதான் சிங்கம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான புகழ்ச்சி தெரியுது. அதே மாதிரி நிஜமாகவே யாரு அக்னி எல்லாம் ஆகித அக்னியா இருந்துட்டு அக்னி எல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கானோ அவன் சன்னியாசி இல்லை, சமாதியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் யோகி இல்லை, இவன் தான் சன்னியாசி, இவன் தான் யோகி அப்படின்னு சொன்னால் அப்ப அதிகமான ஒரு பிரசம்சை தெரியுது. இது எதுக்கு தேவைப்படுறதுன்னு சொன்னா கர்மயோகத்துல அனுஷ்டானம் பண்ணணும், அதுல பிரவருத்தி ஏற்படணும். எல்லா சன்னியாசியை ரொம்ப பூஜிக்கிறா அப்படின்னு சொல்லி கர்மயோகத்தெல்லாம் விட்டுட்டு அங்க போயிடக்கூடாது, போனா பலன் கிடைக்காது, சாதனம் முக்கியம். அதுக்காக சுவாமி பார்க்கிறார், இதுதான் வசதி அப்படின்னு பிரசம்சை பண்றார். நிரக்னி நச்ச அக்ரியா, கிரியை இல்லாத ஒன்றும் ஒண்ணாம உட்காந்துருக்கான், சமாதியில உட்காந்துருக்கான், அவனை போய் யோகின்னு நினைச்சுக்காதே. எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசின்னு உட்காந்துட்டு இருக்கானே அவனும் யோகி, அவனும் சன்னியாசின்னு நினைக்காது, இவனும் தான் ஆனாக்கணும். சரி, இப்போ கர்ம சந்நியாசத்தை கர்மயோகத்தை இல்லைன்னு இவர் சொல்லல, ஆனா அவனை காட்டிலும் கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவன் ரொம்ப சக்தி அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா. இப்போ அடுத்த ஸ்லோகத்துல ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுமான்னு கேள்வி கேட்டு பதில் சொல்றான். இவன் நிஜமான சன்னியாசியை பார்த்து அவன் இல்லை, இவன் தான் சன்னியாசி, நிஜமான ஒரு யோகியை பார்த்து அவன் யோகி இல்லை, இவன் தான் யோகி இப்படின்னு வசதியா சொல்றே. அதுக்கு காரணம் என்ன? இந்த சப்தத்தை இவன் நிஜமா சன்னியாசியும் இல்லை, யோகியும் இல்லை, இவன் கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவன். அப்படி இருக்கிறச்ச அவனிடத்துல இந்த சப்தங்களை பிரயோகம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நமக்கு கேள்வி வரும். அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லும். அதுதான் சொல்ற, எம் சந்நியாசம் இதி பிராஹு யோகம் தம் வித்தி பாண்டவ நஹி அசந்நியஸ்த சங்கல்பஹ யோகி பவதி கஷ்டன. எம் சந்நியாசம் இதி பிராஹு, லோகத்துல பிராமணிக்கால் எதை சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவார்களோ இவன் பண்ணக்கூடிய இந்த யோகத்தை அந்த சந்நியாசமாகவே நீ புரிஞ்சுக்கோ. பாண்டவ அர்ஜுனா, சந்நியாசம்னு சொல்லுவா இல்லையா, இவன் கர்மபலத்தை தியாகம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கானே கர்மாக்களை, இவன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கர்ம யோகத்தையே நீ சந்நியாசம் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கலாம். ஏன்னு காரணம் சொல்றேன் கேளு. அவன் என்ன பண்ணியிருக்கான், கர்மாவை சன்னியாசம் பண்ணியிருக்கான். யாரு? நிஜமான சன்னியாசி. சன்னியாசம்னா விடுறது. அவன் எதை விட்டுருக்கான்னா கர்மானுஷ்டானத்தை விட்டுருக்கான், வேண்டாம் போறோம். இவனும் ஒன்னை விட்டுருக்கான். இவன் என்ன விட்டுருக்கான், பலத்தை சன்னியாசம் பண்ணியிருக்கான். கர்ம பலம் தேவையில்லை, வேண்டான்னு விட்டுட்டான் இல்லையா, அதுல ஆசை இல்லாம பண்றான் இல்லையா. அப்ப என்ன பண்ணியிருக்கான், அவன் ஒரு சன்னியாசம் பண்றான், இவன் ஒரு சன்னியாசம் பண்றான். அவன் கர்மாவை சன்னியாசம் பண்றான், இவன் பலத்தை சன்னியாசம் பண்றான். அப்ப இவன் சன்னியாசி தானே, சன்னியாசம் பண்ணிக்கிறவன் தானே சன்னியாசி. அவன் கர்மாவை சன்னியாசம் பண்ணிட்டு சன்னியாசி, இவன் கர்ம பலத்தை சன்னியாசம் பண்ணினத்தால இவன் சன்னியாசி. சரியாத்தானே இருக்கு. நஹி அசந்நியஸ்த சங்கல்பா யோகி பவதி கஷ்டன். இந்த யோகி கர்மயோகின்னு நான் யார சொல்றேனோ அந்த கர்மயோகி நிச்சயமா பலத்தை சன்னியாசம் பண்ணினவனாகத்தான் இருப்பான். கர்ம பலத்துல ஆசையோடு எவன் பண்றானோ அவன் கர்மயோகி ஆக முடியாது. அவன் வெறும் கர்மானுஷ்டானம் பண்றவன், பலத்திலே சங்கல்பம் இல்லாமல் செய்யக்கூடியவன் இருக்கானே அவன் தான் கர்மயோகி. இதுவும் ஸ்தோத்திரம் பண்றதுக்காகத்தான் சொல்லப்பட்டது. கர்மயோகம் ரொம்ப முக்கியம். அப்போ இதுல இருந்து என்ன ஆச்சுன்னா, கர்மயோகம் ரொம்ப முக்கியம்னா அப்படின்னா என்ன, இந்த அத்தியாயத்துல சொல்ல வேண்டியது தியான யோகம். இந்த தியான யோகத்துக்கும் கர்மயோகம் தேவைப்படுறதுன்னு. இந்த தியான யோகம் சித்திக்கணும்னு சொன்னால்
அப்ப கர்மயோகம் முதல்ல சித்திச்சாகணும். அப்பதான் இவன் தியான யோகத்துக்கு வர முடியும். அதுக்காகத்தான் வீட்டில போட்டு கர்மயோகத்துல ஆரம்பிச்சுட்டார். அது ரொம்ப வசதியாகணும் அப்படின்னு. இப்ப அதை சொல்றார். இந்த கர்மயோகம் தியான யோகத்துக்கு சாதனம். ஆனா எது பரியந்தம் இது தேவை அப்படிங்கிறத அதனுடைய ஒரு அவதி இது பரியந்தம் வேணுங்கிறது இப்ப சொல்ல போறார். ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்சியதே யோகாரூಢஸ்ய தஸ்ய இவ க்ஷமः காரணமுச்சியதே. ஆருருக்ஷோஹ முனேஹி யோகம் ஆருருக்ஷோஹ முனேஹி. இந்த இடத்துல இந்த யோக சப்தத்துக்கு தியான யோகம் நமக்கு இந்த அத்தியாயத்திலே பிரதானமா நிரூபணம் பண்ணக்கூடிய அந்த தியான யோகத்தை இங்க யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தியான யோகத்திலே நமக்கு ஒரு நிஷ்டை வேணும் அப்படின்னு யாரு ஆசைப்படுறாளோ அவனை ஆருருக்ஷோன்னு சொல்றோம். ஸ்திரமா தியானம் பண்ணணும். பகவத் தியானம்னு சொன்னா மேல சொல்ல போற அந்த தியானத்துல ஸ்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவன் இருக்கானே. ஆசை எல்லாருக்கும் இருக்கலாம், ஆனா செய்ய முடியாது. அந்த ஆசைப்படுறவன் இருக்கானே அவனுக்கு சொல்றாரு, இப்போ நீ தியான யோகம் முதல்ல பண்ணாதே. தியான யோகம் பண்ணணும்னா அது ஸ்திரமா இருக்கணும்னா உனக்கு என்ன வேணும்னா கர்மயோகம் வேணும். ஆருருக்ஷோர் முனேர் யோகம். இந்த தியான யோகத்திலே ஏறி ஸ்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசை உள்ளவனாக இருந்தானே ஆனால் அவனுக்கு அவன் ஆசைப்பட்ட இந்த காரியம் நிறைவேறத்துக்கு சாதனமாக இருப்பது கர்மயோகம். கர்ம காரணம் உச்சது. இதுக்கு காரணம் அவன் பண்ணக்கூடிய கர்ம யோகம்தான். அதே இந்த சாதனத்தை வச்சுட்டு அவன் மேல ஏறிட்டான்னு வச்சுருந்தான் யோகாரூಢம் தான் அவனுக்கு பேர். யோகாரூಢஸ்ய தஸ்யைவ. ஏற பரியந்தம் இவனுக்கு கர்மானுஷ்டானம் ஏறிட்டான். இப்ப என்ன பண்றது? இன்னும் கர்மானுஷ்டானம் பண்ணாதே விட்டுடுங்க. யோகாரூಢஸ்ய தஸ்யைவ க்ஷமஹ காரணம். க்ஷமஹான கர்ம தியாகம்னு அர்த்தம் பண்ணியிருக்காருங்க. கர்ம தியாகம்னா சன்னியாசம், நிஜமான சன்னியாசம். இதுக்கு முன்னாடி கர்ம யோகத்தை சன்னியாசம்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினது எதுக்காகன்னு கேட்டா, இது கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்கு நிஜமான சன்னியாசத்தில் கொண்டு விட போகுது. அதனாலதான் அதே சொல்லிட்டார், அதுவே சன்னியாசம் தான்ப்பா அப்படின்னு. ஆக அந்த கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது எது பரியந்தம் அப்படின்னு கேட்டால், தியான யோகத்திலே இவன் ஏறி விட்டான் அப்படிங்கிற இது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவனுக்கு கர்மா தேவையில்லை. ஆனா அந்த படி ஏறறதுக்கு கர்மா தேவை. அது இல்லாம இங்கேருந்து குதிக்கிறேன்னா குதிக்க முடியாது, தியான யோகத்துல ஏற முடியாது. அதனால ஏறற பரியந்தம் கர்மா தான் கொண்டு போய்விடும். ஏறினதுக்கு அப்புறம் நான் கர்மா வேண்டியது. பொதுவா இந்த கரையில இருந்து நதிக்கு அந்த அக்கறைக்கு போகணும்னு சொன்னா நமக்கு போட்டு தேவைப்படும். போற பரியந்தம் தான் தேவைப்படும். அக்கறையில போய் இறங்கியாச்சுன்னா அப்புறம் போட்டு வேண்டியதில்லை, அதை விட்டுவிட்டு நம்ம படுக்க போடலாம். அதே மாதிரிதான் இந்த கர்மயோகமானது தியான யோகத்துல கொண்டு போய் நம்மளை சேர்க்கும். அந்த தியான யோகங்கிற படிய நாம பிடிச்சுட்டோமானால் அதுக்கப்புறம் கர்மயோகத்தை விட்டுருவோம். இதுதான் 3வது ஸ்லோகத்துல நமக்கு கிடைச்சது. ஆனா நமக்கு ஒரு சந்தேகம் இங்க வரும். தியான யோகங்கிற அந்த படியில நாம ஏறிட்டோமா ஏறலையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சா அப்புறம் சரி போறோம், கர்மானுஷ்டானத்துடைய பலன் நமக்கு கிடைச்சாச்சுன்னு சொல்லி விட முடியும். நீங்க சொல்லிட்டேன், தியான யோகம் ஏறணும்னா கர்மானுஷ்டானம் போகணும். எது பரியந்தம் நீ ஏறினதுக்கு அப்புறம் விட்டுடலாம் அப்படிங்கிறது. ஏறினோமா ஏறலையாங்கிறதே தெரியலையே தியான யோகத்துல. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? கேள்வி வரும் இல்லையா? ஒரு சாதகன் நிச்சயமா இந்த கேள்வி கேட்பான். அப்ப சுவாமி அதுக்கு பதில் சொல்றார், சில அடையாளங்கள் காமிக்கிறேன், இதை வச்சுட்டு நீ ஏறியாச்சா ஏறலையாங்கிறது கண்டுபிடிச்சுக்கோ. மற்றவாளுக்காக இல்லை, இந்த சாதகனுக்காக. அவன் தானே தான் எந்த நிலைமையில இருக்கான், எந்த படியில இருக்காங்கிறத கண்டுபிடிச்சுக்கிறதுக்காக இந்த அடையாளம்.
யதாஹி நேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுஷஜ்யதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூಢ ததோச்யதே. யதாஹி நேந்திரியார்த்தேஷு ந கர்மசு, யதாஹி சேந்திரியார்த்தேஷுன்னு கூட ஒரு பாட்டம் இருக்கு ஒரு சில இடத்துல. அர்த்தத்துல பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம அத பதங்களை அன்வயப்படுத்துறதுல ஒரே அர்த்தம் கிடைச்சுப்போம். எப்போ இவன் தனக்கு அந்த தியான யோகத்துல ஒரு ஏற்றம் வந்தாச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த அடையாளம். எந்த சமயத்திலே இவனுடைய சித்தமானது, மனசானது இந்திரியார்த்தம் அப்படின்னு சொன்னா இந்திரியங்கள் எதை கேட்கிறதோ அந்த விஷயங்களிலே, எதை பார்க்கறதோ கேட்கிறதோ ஆசைப்படுறதோ அந்த விஷயங்களிலே, சப்தாதி விஷயங்கள்லயோ அல்லது கர்மானுஷ்டானம், இது பண்ணணுமே அது பண்ணணுமே அப்படின்னு தோணிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, அது பண்ற நேரம் வந்தாச்சே பண்ணணுமே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பண்ணிதான் ஆகணும். நேரமும் வந்தது தெரியல, பண்ணணுங்கிற எண்ணமும் மனசுல வரல அப்படின்னு சொன்னா அப்ப பண்ணாது தப்பு இல்லை. பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா பண்ணாம விடுறான்னா அப்ப நித்திய கர்மாவை விட்ட தோஷம். ஆக எப்போது இந்திரிய விஷயங்கள்ல நம்மளுடைய மனசானது போகுமோ அது பரியந்தம் நாம கர்மயோகத்தை விட முடியாது. எப்போ மனசு இந்திரிய விஷயங்கள்ல செல்லாமல் தானே நகண்டுடுமோ அப்போ நமக்கு கர்மயோகத்துடைய பலன் கிடைச்சாச்சு. அதனால நாம எந்த படியில ஏறணுமோ அந்த படியில அதை ஏற்றி விட்டாச்சு, அந்த பலத்தை கொடுத்து போதும் புரிஞ்சுடும். அதனால என்ன, இந்திரியார்த்தேஷு இந்திரியத்துடைய விஷயங்கள்லயோ அல்லது கர்ம சூச்சம், அதை பண்ணணுமே இதை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நித்தியம் நைமித்தியம் காமம் போக்குவரத்து இந்த கர்மாக்கள்லாம் பண்ணியானுமேங்கிற எண்ணம் கூட மனசுல வரல, தானாவே நின்று விடுத்து. அப்பேற்பட்ட நிலை வரும்போது சர்வ சங்கல்ப சந்நியாசி இவன் என்ன பண்ணிவிட்டான், எந்த சங்கல்பமும் இல்லை, எல்லா சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணிவிட்டான். சர்வ சங்கல்ப சந்நியாசி. ஏன்னா இவனுக்கு ஆசை இல்லை. இதைத்தான் நம்ம வைராக்கிய நிலைன்னு சொல்லுவோம். பூர்ணமான ஒரு வைராக்கியம் வந்தாச்சுன்னா எந்த விஷயத்திலும் ஆசை இருக்காது. அப்ப ஆசை இல்லைன்னு சொன்னா அது ஆசைக்கு காரணமான சங்கல்பமும் இருக்க. சங்கல்ப பிரபவான் காமான் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல எந்த விஷயத்துல ஆசை வருதோ அந்த ஆசை வரத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்துல நம்ம மனசுல ஒரு சங்கல்பம் உதிக்குமா. சங்கல்பம் தான் கொஞ்சம் பெருசாகி ஆசையாக மாறும். முதல்ல அதை பத்தின சங்கல்பம் மனசுல வரும், எண்ணம். அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா திருடமாயி ஆசையாக மாறி, ஆசை வந்ததுக்கு அப்புறம் அதை வேணும்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழியை பண்ணணும், பிரவர்த்திக்க வைக்கணும். இதுதான் கிரமம் சாதாரணமா. இப்போ கர்மானுஷ்டானம் பண்ணி பண்ணி இவனுடைய சித்தமானது சுத்தமாக ஆயிடுத்து, கர்ம சித்தமாயிடுத்து. பலத்துல ஆசை வச்சு பண்ணல, அதனால ஆசைங்கிறது மறந்தே போயிடுச்சு. உனக்கு எப்படி ஆசைப்படணுங்கிறதே போயிடுச்சு. ஆக எல்லா விஷயத்தையும் மனசு போர்ந்து தானாவே நின்று விடுத்து. பேர்பட்ட நிலையிலே இவனுக்கு வைராக்கியம் சம்பன்னமாயிடுத்துன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போதான் இவன் யோகாரூடா ததா உச்சதே புரிஞ்சுக்கலாம். ஓ, நமக்கு இப்ப யோகாரூடன் அப்படிங்கிற நிலை வந்து விட்டது அப்படின்னு புரிஞ்சுது. ஆக இகலோகத்திலேயோ பரலோகத்திலேயோ எதையோ ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இவன் இருக்கிற பரியந்தம் இவனுக்கு கர்மானுஷ்டானம் தேவை. எப்போ அந்த ஆசையே இல்லாமல் மனசு சுத்தமா இருந்து விடுமோ அப்ப இனிமேல் இவனுக்கு கர்மா தேவையில்லை, இவன் யோகாரூடன் ஆகிவிட்டான். இனிமேல் கர்மாவை விட்டுடுறது தேவையில்லை, இவன் மேல் கொண்டு போறதுக்கு அது சொல்லிவிடும். ஞான யோகத்துக்கு அது உபயோகப்படுத்துங்க. இந்த யோகாரூட நிலை இருக்கோ இல்லையோ, இந்த நிலையை கொஞ்சம் வசதியா சொல்லலாம். கர்மயோகத்தை பிரசாதம் பண்ண மாதிரி இந்த தியான யோகத்துக்கு இன்னும் தியான யோகம், இவன் தான் தியான யோகத்துல நிலைச்சு நிற்க முடியும். இந்த நிலை எவ்வளவு வசதின்னு பாருங்க.
இந்த நிலைக்கு அவன் வந்துட்டான்னு சொன்னா அவன் தன்னை உத்தாரம் பண்ணிட்டு விட்டான்னு. எவன் ஒருவன் இப்பேற்பட்ட ஒரு வைராக்கிய சம்பத்தியுடைய நிலையை அடைந்து விடுகிறானோ அவன் தன்னை தானே சம்சார சாகரத்திலே மூழ்காமல் இருக்கும்படியாக உத்தாரம் பண்ணிட்டு விட்டான் அப்படிங்கிறது சொல்றான். அவன் உத்தாரம் பண்ணிட்டு விட்டான். முமுட்சுவாக இருக்கிறவன் எல்லாருமே இப்படி தன்னை உத்தரிச்சுக்கிறான். சம்சார சாகத்துல இவன் பாட்டுக்கு முழுகிட்டே கொண்டிருக்கான். மேல மேல அந்த சாகத்தை உள்ள கொண்டே இருக்கான். மேல வர வேண்டாமா? எல்லாரும் மேல வரணும். ஆனா மேல வரத்துக்கு சகாயம் பண்ணக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னா வேற யாருமே உன்னை தூக்கி விட முடியாது. நீயே தான் உன்னை தூக்கி விட்டு, நீயே தான் உனக்கு இப்பேற்பட்ட நல்ல வைராக்கிய நிலை ஏற்படும்படியாக பண்ணிக்கணுமே தவிர இன்னொருத்தர் அவ பண்ணிவிடுவா இவ பண்ணிவிடுவான்னு நினைக்காதே அப்படின்னு சொல்றதுக்காக அடுத்த சூத்திரம் ஸ்லோகம். உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம் நாத்மானம் அவசாதையே ஆத்மைவ ஹி ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனா. இந்த யோகாரூடனாக இருக்கிறவன் அவன் தன்னைத்தானே உத்தாரம் பண்ணிட்டு விட்டான். இதே மாதிரி தானே தன்னையே உத்தாரம் செய்து கொள்ள வேண்டும். யாருன்னா மூக்ஷுவாக இருக்கிறவன். எல்லாருக்கும் பொதுவான உபதேசம். உத்தரே ஆத்மனா ஆத்மானம். ஆத்மானம் தன்னை, ஆத்மனா தன்னாலேயே, உத்தரே உத்தாரம் செய்ய வேண்டும். சம்சாரத்திலே மூழ்கி கிடக்கும் தன்னை தானே வெளியிலே கொண்டு வர வேண்டும். நான் ஆத்மானம் அவசாதையே, ஏற்கனவே சம்சாரத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த தன்னை இன்னும் அடியில் தள்ளக்கூடாது. அவசாதையத்தினா இன்னும் அதோகத்துக்கு கொண்டு போய் விடக்கூடாது. புண்ணியம் பண்ணி எப்படியோ இந்த மனுஷ ஜென்மா வந்திருக்கு. இந்த மனுஷ ஜென்மாவில அவன் செய்ய வேண்டிய காரியம் இது. இதை இன்னும் கீழே போகும் விடக்கூடாது. ஆத்மானம் அவசாதையே. அப்போ சரி, இதுக்கு என்ன வழி? நம்ம விசாரம் பண்ணணும். என்ன எதை பிடிச்சிக்கலாம் சொல்லுங்க, அதை பிடிச்சுன்னு நான் மேலே ஏறி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு சொல்ற, நீங்க எதையுமே பிடிச்சிக்க, ஒன்னத்தான் பண்ணி முதல்ல பிடிச்சுக்கணும். ஆத்மைவ யாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபு ஆத்மனா. பந்து அப்படின்னு சொன்னா நமக்கு வேண்டியவன், மித்திரன், தனக்கு தானே மித்திரன். ஆத்மைவகி ஆத்மனோ பந்து, தனக்கு தானே சத்ரு. உன்னுடைய சத்ரு, அதாவது மேற்கொண்டு இன்னும் உன்னை சம்சாரத்துல அழுத்தி தள்ளி விடுறது வேற யாரும் நினைக்காதே, நீயேதான் உனக்கு சத்ரு. அதே மாதிரி இந்த சம்சாரத்திலேருந்து மேல வரத்துக்கு யாரு உனக்கு சகாயம் பண்றானே, நீயேதான் பண்ணிக்கணும். அப்ப நீயேதான் உனக்கு பந்து, நீயேதான் உனக்கு சத்ரு. ஆத்மைவகி ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபு ஆத்மனா. எதுக்காக சொல்றாருன்னா, இன்னொருத்தர் மேல பழிய போட்டு விடுறாரு. நான் பாட்டு நான் மேல வரணும் தான் நினைச்சேன் சம்சாரத்திலேருந்து. ஆனா என்னோட மற்றவெல்லாம் பந்துக்கள்லாம் சேர்த்து என்ன ஒரு அமுக்கம் கிட்டா, அதனாலதான் சம்சாரத்துல விழுந்திருக்கேன்னு சொல்லாது. வாயில நீயேதான் உனக்கு சத்ரு, மற்றவாள் நினைக்காதே, நீயேதான் உனக்கு பந்து. இந்த விஷயத்துக்கு சொல்ற, பொதுவா எல்லாத்துக்கும் இல்லை, தன்னை உத்தாரம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயத்துல தானே தான் தனக்கு பந்து. தன்னை உத்தாரம் பண்ணிக்காம விட்டுடுறது, அந்த இடத்துல கவனம் செலுத்தாமல் இருப்பதுங்கிறது, இதுவே தானே தான் தனக்கு சத்ருன்னு எனக்கு புரிஞ்சுக்கோ. அப்ப எப்படி இருந்தால் சத்ரு, எப்படி இருந்தால் பந்து, அது சொல்லணும் இல்லையா? அது சொல்றார். பந்துராத்மா ஆத்மனஸ்தஸ்ய ஏனாத்மை ஆத்மனா ஜிதா அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத ஆத்மைவ சத்ரு. ரொம்ப நல்ல ஸ்லோகம் இது. ரொம்ப பெரிய உபதேசம் பண்றார் இந்த ஸ்லோகத்திலே.
பந்துராத்மா ஆத்மனஸ்தஸ்ய ஏன ஆத்மைவ ஆத்மனா ஜிதா. திருப்பி திருப்பி ஆத்மசப்தம் வருது, ஆனா ஆத்மசப்தத்துக்கு அர்த்தங்கள் கொஞ்சம் மாற்றம். ஏன ஆத்மைவ ஆத்மனா ஜிதா, எவன் ஒருவன் ஆத்மாவை ஜெயித்து விடுகிறானோ. பெரிய சப்தம் கிடையாது. ஆத்மாவை ஜெயிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல ஆத்மா அப்படிங்கிறதுக்கு தேகம், இந்திரியம், இந்த சங்காரம், இந்த சமூகம் தான் ஆத்மா. எவன் ஒருவன் தேக இந்திரிய சங்காதத்தை ஜெயித்து விடுகிறானோ அவனுக்கு அவனே அவனுக்கு பந்து. அதாவது தன்னுடைய தேகேந்திரிய முமுட்சுவுக்கு இது உபதேசம். முமுட்சுவாக இருக்கிறவன் தேகம், இந்திரியம், மனசு இது எல்லாத்தையும் ஜெயித்தவனாக இருக்க வேண்டும். இதுதான் உபதேசம். அப்படி இருந்தால் அவன் தனக்கு தானே உத்தாரம் செய்து கொள்ள முடியும். தேகம், இந்திரியம், மனசு இதை போய் பறி கொடுத்துட்டு எங்கேயோ போட்டோம், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு இருந்தானே ஆனால், அதை ஜெயிக்காம அதுக்கு அடங்கி போனானே ஆனால் இவனே இவனுக்கு சத்ரு. சித்த முன்னாடி சொன்னாரே, இவன் தானே தனக்கே சத்ருவாக இருந்துருக்கான் அப்படின்னு சொல்ற. அதுதான் இந்த இதுல சொல்றோம். ஏன ஆத்மைவ ஆத்மனா ஜிதா, எந்த ஒருவனாலே தன்னுடைய காரியகரண சங்காத்தம்னு சொல்லக்கூடிய தேகம், இந்திரியம், மனசு இதெல்லாம் வசீகிருதா ஜிதா அடக்கி வைத்துக் கொள்ளப்பட்டதோ, ஜிதேந்திரியனாக எவன் இருக்கிறானோ அவனுக்கு அவன் பந்து. ஏன்னா மேல உத்தாரத்துக்கு மேல போயிட்டு இருக்கான், உத்தாரத்துக்கு தயாரா இருக்கான். எப்ப சத்ருவாகும்? அனாத்மனஸ்து சத்ருத்வே. அனாத்மான ஒரு சப்தம் போட்டிருக்காரு. ஆனா அனாத்மாங்கிறதுக்கு அனாத்மான ஒரு அர்த்தம் இல்லை, அஜிதாத்மான அர்த்தம் இல்லை. ஏன்னா மேல ஜிதாத்மனஹான அடுத்த ஸ்லோகத்துல வரப்போகுது. அதை அனுசரிச்சு இங்க அஜிதாத்மான அர்த்தம் பண்ணார், அனாத்மான. அதாவது எவனுக்கு தன்னுடைய சரீரம், இந்திரியம், மனசு இதெல்லாம் வசப்படவில்லையோ அவன் தான் அனாத்மா. இப்ப ஏற்பட்டவன் இருக்கானே, இப்படிதான் எல்லாம் கொஞ்சம் சாதாரணமா இருக்கும். அவனுக்கு அவனுடைய ஆத்மாவே சத்ருவா இருக்கு. இப்படி இருக்கிறவனுக்கு இன்னும் மேல மேல சம்சாரம் வளர்ந்துட்டே தான் போகும். இதுல இருந்து முக்தி கிடைக்காதா அப்படின்னு கேட்பான். கேட்டு பிரயோஜனம் இல்லை. நீயே உனக்கு சத்ருவா இருக்கே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பகவான் கையை ஒழிச்சுட்டு. அஜிதாத்மனஸ்து அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத ஆத்ம இவ சத்ருவத்து. சத்ருபாவே வர்த்தே. சத்ருவத்து லோக பிரசித்தமான சத்ரு தனக்காட்டிலும் வேறானவன் தான். எனக்கு அவன் சத்ரு. லோகத்துல எப்படி விவகாரம்? எனக்கு யாரு சத்ருன்னா இன்னொருத்தனை காமிச்சிருவான், கையை காமிச்சு, அவன் தான் நமக்கு சத்ரு. உனக்கு யாரும் மித்திரன்னு சொன்னா அப்போ இன்னொருத்தனை காமிப்பான். நமக்கு நானே சத்ரு, நானே இது லோகத்துல அப்படி தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்ப அந்த சப்தத்தை தனக்கே பிரயோகம் பண்றார் இந்த இடத்துல. அந்த சத்ரு இருக்கானே, உனக்கு பிரசித்தமான சத்ரு, அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஏன் அவன் சத்ருவா இருக்கான்? அபகாரம் பண்றதுனால தானே. உனக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சு விடுறான். உனக்கு எது நல்லது இல்லையோ அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் அவன் செய்யறாங்கிறதுனால தானே அவன் சத்ருன்னு சொல்றேன், அப்படிதானே? அப்போ நீயே தனக்கு அபகாரத்தை பண்ணிட்டா நீ சத்ரு தானே. இன்னொருத்த பண்ண வேண்டாம், தானே பண்ணிக்கிறேன் தனக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நீ என்னவா இருக்க? உனக்கு சத்ருவா. அதான் அனாத்மனஸ்து சத்ரு. எப்போ உனக்கு சரீரம், இந்திரியம், மனசு கட்டுப்படாமல் இருக்குமோ அப்போ நீயே அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி பண்ணாமல் அதை பாட்டுக்கு விட்டு வச்சிருக்கியே, அப்ப நீயே உனக்கு சத்ருவா இருக்குப்பா. அப்படி இருக்காதே. அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத ஆத்ம இவன் சத்ருவத்து. தானே தனக்கே சத்ருவ போல ஆயிடாதே. இதுதான் ஆரம்பத்தில் சொன்னார். உத்தரேத் ஆத்மனாத்மான் ஆத்மானம் அவசாத. நமக்கு நாமளே சத்ருவாயிடக்கூடாது. மித்திரனாகத்தான் இருந்தாலும் பந்துவாத்தான் இருக்கணும். மொத்த பந்துவை நம்பக்கூடாது. அவன் நம்மள
அவன் வாஸ்தவத்துல பந்துன்னு சொல்லிட்டு ஒரு சத்ரு நம்மள இன்னும் கீழே தள்ளிடுவான், பந்தத்துக்கு ஆளாக்கிடுவான். பந்தத்திலேருந்து வெளியில வரணும்னு சொன்னா அதுக்கு நாமளே தான் பிரயத்னம் செய்யணும். 6 ஸ்லோகம் அடுத்து